நீங்க எதெல்லாம் இழந்து இருக்கீங்களோ அதெல்லாம் வர வைப்பாங்க जो ஆண்டவர். कुछ आपसे छोड़ा, எங்கெல்லாம் பணம் உனக்கு கொடுத்துட்டு வரலையோ, जहाँ जहाँ आपने देकर आपको नहीं मिला, சொத்துக்கள் வராத இருக்குதோ, जो भी जायदाद आपको नहीं சொத்துக்களை आया, கூப்பிடுங்க. आप बुलाना ஏன்னா है। உங்க தாத்தாவெல்லாம் ஏமாத்திருப்பாங்க. आप दादाओं को तो उन्होंने धोखा दिया होगा, அந்த சொத்தெல்லாம் கூப்பிடுங்க. वो जायदाद को बुलाइए। आप, உங்களுக்கு தெரியாது. आपको नहीं मालूम। தண்ணி போகுது பாத்தீங்களா, தண்ணி जैसे पानी जाता है, இந்த தண்ணியில அப்படியே அடிச்சுன்னு போவோம் பாருங்க. पानी के साथ साथ जैसे बहते அந்த जाते மாதிரி हैं, தண்ணியில அடிச்சுன்னு போற ஆளா இருக்க கூடாது நம்ம. हम वो ऐसे पानी के साथ बहने के जैसे नहीं बनना है। தண்ணி இப்படி போச்சுன்னா இப்படி வர மாதிரி இருக்கணும். हम जैसे पानी इस तरफ जा रहा था, हम उधर से உலகம் போற மாதிரி போறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. संसार जैसे जाता है उस तरफ नहीं जाना है। हम எதிர் நீச்சல் போடுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. हम उसके ऑपोजिट में आना है। மார்ச் மாசத்துல मार्च में दिया था, ஒரு காரியத்துக்காக கொடுத்தோம். एक बात के लिए मैंने 1000, அந்த காரியத்தை செய்யல அவரு. लेकिन उन्होंने वो काम नहीं किया। ஆனா நான் ஒன்னையும் சொல்லிக்கல. मैंने उनसे नहीं पूछा, ஆனா விட்டுட்டேன் போனா. मैंने छोड़ दिया ऐसे। ஆனா டெய்லி சொல்லின்னு இருப்பேன், लेकिन मैं रोज बोलता रहता हूँ, பணங்கள் வருவதாக, पैसा आ जाओ करके, லேண்டுகள் வருவதாக, जमीन आ जाओ करके बोलता हूँ, அந்த பில்டிங்குகள் வருவதாக. बिल्डिंग आओ करके बोलता हूँ। உங்க வீட்ல என்ன பண்ணுவீங்க? आप अपने घर में क्या कहते அரிசி हो? வருவதாக, चावल आओ करके பருப்பு बोलना है, வருவதாக, दाल आओ बोलना है, ஆமா ப்ரொவிஷன்லாம் வருவதாக, सारे बनिया के आइटम्स துணிமணிகள் आना है, வருவதாக, कपड़े आना है, வீடு வருவதாக, घर आना லேண்ட் है, வருவதாக, जमीन आना है, எல்லாமே இருக்குது ஒரு இடத்துல. सब कुछ एक जगह पर है। நீங்க கூப்பிட்டா தான் வரும். आप बुलाने से वो आएगा। அப்ப பாருங்க, அதை பண்ணோம். हमने ऐसा बोला था, 2 நாளைக்கு முன்ன அந்த दिन பணம் पहले அனுப்பி விட்டாங்க. वो 10,000 அந்த मुझे மனுஷன் भेज दिए वापस। பாருங்க, எல்லாத்தையும் நான் சொல்றேன். मैं सब कुछ बोल रहा हूँ आपको, நீங்க எதெல்லாம் இழந்து இருக்கீங்களோ அதெல்லாம் வர जो வைப்பாங்க. कुछ आपसे छोड़ा, எங்கெல்லாம் பணம் உனக்கு கொடுத்துட்டு வரலையோ, जहाँ जहाँ आपने देकर आपको नहीं मिला, சொத்துக்கள் வராத இருக்குதோ, जो भी जायदाद आपको नहीं சொத்துக்களை आया, கூப்பிடுங்க. आप बुलाना ஏன்னா है। உங்க தாத்தாவெல்லாம் ஏமாத்திருப்பாங்க. आप दादाओं को तो उन्होंने धोखा दिया होगा, அந்த சொத்தெல்லாம் கூப்பிடுங்க. वो जायदाद को बुलाइए। आप, உங்களுக்கு தெரியாது. आपको नहीं मालूम। ஆண்டவரே, எங்க மூதாட்டிங்க யாராவது ஏமாந்துருந்தா அந்த சொத்தெல்லாம் வருவதாக. आप बोलिए कि मेरे पीढ़ियों में जो भी धोखे खाए हुए हैं उनके जायदाद हमें आना है। சாராளம்மா சொல்லுவாங்க, हाँ, हम सारा लम्हा बोलते हैं, எங்க வீட்டுக்காரர் யாரும் தாத்தா 100 ரூபாய்க்கு வித்துட்டாரியா இதெல்லாம். हमारे दादा तो ये जमीन सिर्फ 100 रुपये के लिए बेच दिए। பாரியா, கோடி கணக்கா போகுது. आज तो करोड़ों में जा रहा है ये இப்போ जमीन। பார்த்துருக்குறாங்க நான் உட்காந்து. हाँ, சொல்லணும், आप போனதெல்லாம் बोलना है, வருவதாக. मुंह खोल के बोलना है, जो कुछ भी சொத்து गया என் है கையை वो விட்டு मुझे என் वापस தாத்தா आना है। எங்க முன்னோருக்கு விட்டு சொத்தெல்லாம் வருவதாக. मेरे बुजुर्गों ने जो कुछ भी उन्होंने दिया था वो सब मुझे वापस आना है। இதெல்லாம் எங்க வேற சர்ச்சுங்களா சொல்லி தர ये மாட்டாங்க. सब दूसरे कलिसिया में आपको नहीं सिखाएंगे। சொத்து வேணா, ஒன்னே வேணா, வீடு வேணா, வாசல் வேணா, सिर्फ घर नहीं चाहिए, जमीन नहीं चाहिए, जायदाद नहीं चाहिए बोलेंगे, பரலோகத்துக்கு போனா போதும். सिर्फ स्वर्गलोक जाना है करके बोलेंगे। और कलिसिया में ஊழியத்துக்கு என்ன பண்ண போறீங்க? फिर आप ஊழியத்துக்கு सेवकाई के लिए क्या करेंगे? இப்போ நாங்க போய் நாளை உட்காந்து கேட்க போறோம். अब कल जाके हम बैठ के सुनने जा रहे हैं, பணம் கொடுத்து உட்காந்து கேட்க போறோம். पैसा भर के जाके सुनने जा रहे हैं, ஏன்னா இன்னும் நிறைய கத்துக்கிறது. क्योंकि और भी सीखना है हमें। ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? आप हैं, வாழ்க்கைங்க, வாழ்க்கை. ये जीवन है, கடவுள் அதுக்காக தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். इसलिए हमें उद्धार दिए हैं। அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு ये பேலன்ஸோட போதிக்கணுமா. हम बैलेंस के साथ प्रचार करना है करके एक जने बोले। பேலன்ஸ் இல்லவே இல்லையே ஆண்டவர்கிட்ட. यहाँ पर तो वचन में बैलेंस ही नहीं है। ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, अब्राहम के पास बोल रहे हैं, வா நீ எம்மட்டு தூரம் திரிறியோ அம்மட்டு தூரம் தருவேன்றாரு. जहाँ तक जाएगा वो जमीन तुम्हारी होगी करके। ஓய் போறப்ப ஒரு இந்த சைடுல ஒரு 10 அடி வைப்பா, यहाँ पर एक 10 कदम रखो, இந்த சைடுல ஒரு 10 அடி போ, इस तरफ एक 10 कदम இந்த சைடுல ஒரு रखो, 10 அடி போ, यहाँ पर एक 10 இந்த कदम அடி रखो, 10 அடி போ, पीछे 10 कदम 40 தரேன்னு சொல்ல. सिर्फ 40 दी दूंगा நீ करके नहीं எம்மட்டு बोले। தூரம் பண் பாக்குற தூரம் நடந்து போறியோ तुम जहाँ तक जाओगे அதெல்லாம் உனக்கு தருவேன்ற. जमीन तुम्हारी होगी करके बोले। ஹலோ, வசனத்துல இருந்து நான் சொல்றேங்க நான் எல்லாமே. आमीन। ஆனா நம்ம போதிக்கிறது பாருங்க, தப்பா போதிக்கிறோம். हम प्रचार तो गलत करते हैं। அதான் எழுத்து கொள்ளுது. यही शब्द मारता है का मतलब है। நான் சொல்ல, நீ வாசி பாருங்க. मैं नहीं बोल रहा हूँ, आप पढ़ के देखिए आप खुद ही। ஈசாக்கு சொல்றாரு, ईसाक को बोले பஞ்ச காலத்துல விதைன்றாரு. तुम जो पंजे कालத்துல उजाड़ के समय पे तुम बीज बो करके बोले 100 மடங்கு ஆசீர்வாதம், तुझे 100 गुना आशीष पाएगा। 100 மடங்கு 100 गुना। நான் சொல்றேன், இந்த பஞ்ச காலத்துல பஞ்ச இந்தியாவுல தான், ये जहाँ पर ये பஞ்ச உலகத்துல தான் जहाँ पर ये संसार में उजाड़ 100 மடங்கு ஆசீர்வாதம் வாழணும். तुम्हें 100 गुना आशीष मिलेगा। ஹலோ, आमीन।
சும்மா வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படியே அந்த தண்ணி போகுது பாத்தீங்களா, தண்ணி जैसे पानी जाता है, இந்த தண்ணியில அப்படியே அடிச்சுன்னு போவோம் பாருங்க. पानी के साथ साथ जैसे बहते அந்த மாதிரி தண்ணியில அடிச்சுன்னு போற ஆளா இருக்க கூடாது. நம்ம हम वो ऐसे पानी के साथ बहने के जैसे नहीं बनना है। தண்ணி இப்படி போச்சுன்னா இப்படி வர மாதிரி இருக்கணும். हम जैसे पानी इस तरफ जा रहा था, हम उधर से உலகம் போற மாதிரி போறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. संसार जैसे जाता है उस तरफ नहीं जाना है। हम எதிர் நீச்சல் போடுறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. हम उसके ऑपोजिट में आना है। ஆமென். आमेन। உலகத்துல எல்லாம் பாவத்துல வாழ்றாங்க. वो संसार में सब पाप में जी रहे हैं। நம்ம பாவத்துல வெளிய வந்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோம். पाप से बाहर आके बिना पाप के जी रहे हैं। உலகம் எல்லாம் வியாதியில போயினுக்குது, संसार तो बीमारियों में जी रहा है, வறுமையில போயினுக்குது. उसके पास गरीबी है। நம்ம ஆரோக்கியத்துல வாழணும், हम आरोग्य में जीना है, ஆசீர்வாதத்துல வாழணும். आशीष में जीना है। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? இருக்கிறீங்களா? आप हैं? ஆண்டவர் தான் சொல்றாரு, प्रभु ही बोल रहे हैं। அமைக்கி குலுக்கி हम அமைக்கி குலுக்கி எடுத்து வாசிங்க, 6:38 வாசிங்க. அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் எங்க போடுவாங்க? எப்படி எங்க போடுவாங்க? மடியில போடுவாங்கன்னு சொல்லிக்கிறார். इसमें वासिंग आता सीख। लूका 6 में 38 निकाले। வாசிங்க. दिया करो तो तुम्हें भी दिया जाएगा, लोग पूरा नाप दबा दबा कर हिला हिला कर और उभरता हुआ तुम्हारी गोद में डालेंगे। பாருங்க. क्योंकि जिस नाप से तुम नापते हो उसी नाप से तुम्हारे लिए भी नापा जाएगा। எதுல போடணும்? எதுல போடணும்? तुम्हारे गोद में डालेंगे। மடி சொல்லுங்க, மடி. तुम्हारे गोद में இயேசு சொல்றாரு மடியில போடுவாங்களாம். यीशु मसीह बोल रहे கையில கொடுப்பாங்கன்னு சொல்லல. हाथ में देंगे करके नहीं बोल பா நீங்க கொடுத்தீங்கன்னா तुम देने से வந்து சும்மா கையில கொடுத்துட்டு போவாங்க. तुम्हारे हाथ में देंगे करके அவர் नहीं சொல்ற बोल रहे। மடியை காமி மடியில போடுவாங்க. तुम्हारे गोद में डालेंगे। அப்ப இதுல எப்படிங்க லிமிட் பேலன்ஸ் இருக்குது? इसमें कोई सीमा नहीं है, இது அன்லிமிட்டெட்ங்க. ये तो असीमित है। லிமிட் பேலன்ஸோட போதிங்க. நம்ம इसमें कोई सीमा नहीं है। இயேசு பேலன்ஸோட போதிக்கலையே. प्रभु तो सीमा के साथ नहीं प्रचार कर திராட்சை ரசம் கேட்டாங்க, वो ஆயி போயிடுச்சு. दाखरस पूछे थे, சொப்புல செஞ்சு கொடுக்கல அவரு, वो एक छोटे बर्तन में दाखरस बना के नहीं दिए, பேரல்ல செஞ்சு கொடுத்தார். एकदम बड़ा बैरल में बना के, கச்சாடிகள்னா கால் கழுவுறதுல கொடுத்தாராம். वो बड़े बड़े बैरल में बना के दिए थे दाखरस।